மனவளக்கலை அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த காலங்களில் மகரிஷியோடு நேரடியாக கிடைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல 5/2/2004 மாலை நேரத்தில் அன்பர்களை எல்லாம் ஆசீர்வதித்து தெய்வ நீதி வழிவாழ்தல் அப்படிங்கிற தலைப்பில் மகரிஷி அவங்க தத்துவ விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ பெண்களை பத்தி பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, எந்த குடும்பத்துல பெண்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்குதோ அந்த குடும்பம் நல்ல தழைக்கும், அங்க சிக்கல்கள் எல்லாமே குறையும் அப்படிங்கிறத சொல்லி திருப்பாவைய மேற்கோள காண்பிச்சாங்க மகரிஷி. மார்கழி திங்கள் மதிநிறை நன்னாளில் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையாள். அன்பானவர்களே, இதில் மகரிஷி அந்த ஒரு சொல்லினை எடுத்துக்கொண்டு நேரிழையாள் அப்படிங்கிறத பத்தி நல்லா சொன்னாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆடை அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர் ஒரு நல்ல தறி நெய்யக்கூடிய ஒரு இடத்துல நிறைய துணியெல்லாம் நெஞ்சிருக்கிறாங்க. அதுல அந்த துணியை பத்தி நிறைய மகரிஷிக்கு தெரியும். அதுல 2 இழை வருங்க. ஊடு இலை ஒன்றும், நேர் இலை ஒன்றும். ஊடு இலை பார்த்தீங்கன்னா வடக்கையும் தெற்கையும் ஓடிட்டு ஓடிட்டு வந்துட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல நிற்காது. அந்த ஊடியில் ஓடுனா கூட அந்த நேரிழைன்னு சொல்லக்கூடியது அப்படியே மெதுவாக மேலேருந்து வரும் பாருங்க. அது அப்படியெல்லாம் அசையாது, அமைதியாக போயிட்டு இருக்கும். ஆக ஒரு ஆடைக்கு வலு சேர்க்கணும், உறுதியாக இருக்கணும்னு சொன்னாக்க அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரிழைங்க. ஊடிலையினால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்திலேயே ஆண்டாள் நாச்சியார் நேரிழையாள் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. மகரிஷி அதை இங்கே கொண்டு நமக்கு தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க. எப்படி ஒரு ஆடைக்கு நேரிழை வலுவாக இருக்கிறதோ அதில் ஆண் மக்கள் ஊடு இலைகளாக இருந்து கொண்டு அந்த குடும்பத்தை நிர்வகித்து வருவது போல மதிப்பு யாருக்குனாக்க நேரிழைக்கு, பெண்ணிற்கு. இதை நாம் அன்னைக்கு உணர்ந்து கொண்டோம். மகரிஷி ரொம்ப அற்புதமாக அன்னைக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒரு நல்ல மாலை நேரம். எல்லோரும் வெளியில் மகரிஷியோட அறிவித்திருக்கோயில வலம் வந்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு வந்தோம். இன்னும் அது பசுமையான நீங்காத நினைவுகளாக இருக்குதுங்க. அதை உங்களோட பகிர்ந்து கொண்டதுலேயே நமக்கு அந்த நாளுக்கு சென்ற அந்த காட்சி, மகரிஷி மேலே போட்டிருக்கிற அந்த துண்டு, அவர் போட்டிருக்கிற அந்த கண்ணாடி, காலில் போட்டிருக்கிற சாக்ஸுங்க, அவங்க அந்த அறிவித்திருக்கோயில வலம் வரும்பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் அன்பர்களுக்கு எல்லாமே. அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஒரு நிறைவு என்ன அப்படின்னா, அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களோட வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு, நேரடியாக அவங்கள பார்த்த ஒரு நிறைவு. அந்த நிறைவோட இந்த அமர்வை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.